எனக்குன்னு மட்டும் இல்லை, பார்ப்பீங்க கொஞ்ச நாளாக வந்து. உதாரணத்துக்கு எங்களுடைய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் நேரண்ணன், அண்ணன் வேலண்ணன் உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள் மீதும் பல்வேறு தரப்பினர் மீதும் புகார்கள் பெறுவதில் அந்த அரசு ரொம்ப முனைப்பாக இருக்குது. ரொம்ப நாள் பார்ப்போம் எப்படி போகுது என்னன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒன்று தெளிவாக சொல்கிறேன், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால் எந்த வழக்காக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் நேராக நின்று தைரியமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கோம். அதைத்தான் எங்களுடைய கழக தலைவர், எங்களுடைய போட்டுதலுக்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் எங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுபடி தான் வந்து நாங்கள் நெஞ்சுரத்தோடு நிற்போம். உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு மட்டுமே சோதனை அதிகமாக வந்துட்டு இருக்கே சார், என்ன சார் காரணம்? சந்திப்போம் சார், சோதனைகள் வந்து சந்திச்சு தானே ஆகணும். தைரியமாக சந்திப்போம், சோதனைகளை எதிர்கொள்வோம், சோதனையில் வெற்றி பெற்று வருவோம். இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு வந்து ஒரு உதவி போணுச்சு, அதை தடுக்க தான் தொடர்ந்து நாங்கள் லஞ்சத்துறை மூலமாக சோதனை செய்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க சார். இதெல்லாம் வந்து சட்டமன்றத்திலேயே பேசப்பட்டு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக அதற்கான விளக்கங்களையும் கேட்டிருக்காங்க. இது பொதுவெளியில் அவங்க பேசுகிறது, பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது, அவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறதெல்லாம் கேள்வி கேட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சோதனைகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எங்களுடைய வழக்கறிஞரோட பேசி அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோங்கிறத நாங்கள் செய்ய போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில பேர் ஜாமீன் கேட்கும்போது வந்து அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் சில கருத்துக்களை சொன்னதாக சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து தேடி வந்ததுனால எனக்கு வீட்டில் சம்மன் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் அந்த சம்மன் அடிப்படையில் வந்து தான் நான் போய் முன்ஜாமீன் கேட்டு வாங்கினேன். திரும்ப இதெல்லாம் முடியட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, டைம் இருக்குது. பொறுமையாக நம்ம வந்து என்னென்னலாம் தொடர்ந்து வருதுன்னு பார்ப்போம். பார்த்து நம்ம சட்டப்படி எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது நான் உங்களையும் சந்திக்கிறேன். நன்றி. போதும், இன்னைக்கு போதும் போதும் போதும். எனக்குன்னு மட்டும் இல்லை, பார்ப்பீங்க கொஞ்ச நாளாக வந்து. உதாரணத்துக்கு எங்களுடைய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் நேரண்ணன், அண்ணன் வேலண்ணன் உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள் மீதும் பல்வேறு தரப்பினர் மீதும் புகார்கள் பெறுவதில் அந்த அரசு ரொம்ப முனைப்பாக இருக்குது. ரொம்ப நாள் பார்ப்போம் எப்படி போகுது என்னன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒன்று தெளிவாக சொல்கிறேன், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால் எந்த வழக்காக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் நேராக நின்று தைரியமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கோம். அதைத்தான் எங்களுடைய கழக தலைவர், எங்களுடைய போட்டுதலுக்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் எங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுபடி தான் வந்து நாங்கள் நெஞ்சுரத்தோடு நிற்போம். உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு மட்டுமே சோதனை அதிகமாக வந்துட்டு இருக்கே சார், என்ன சார் காரணம்? சந்திப்போம் சார், சோதனைகள் வந்து சந்திச்சு தானே ஆகணும். தைரியமாக சந்திப்போம், சோதனைகளை எதிர்கொள்வோம், சோதனையில் வெற்றி பெற்று வருவோம். இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு வந்து ஒரு உதவி போணுச்சு, அதை தடுக்க தான் தொடர்ந்து நாங்கள் லஞ்சத்துறை மூலமாக சோதனை செய்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க சார். இதெல்லாம் வந்து சட்டமன்றத்திலேயே பேசப்பட்டு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக அதற்கான விளக்கங்களையும் கேட்டிருக்காங்க. இது பொதுவெளியில் அவங்க பேசுகிறது, பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது, அவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறதெல்லாம் கேள்வி கேட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சோதனைகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எங்களுடைய வழக்கறிஞரோட பேசி அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோங்கிறத நாங்கள் செய்ய போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில பேர் ஜாமீன் கேட்கும்போது வந்து அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் சில கருத்துக்களை சொன்னதாக சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து தேடி வந்ததுனால எனக்கு வீட்டில் சம்மன் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் அந்த சம்மன் அடிப்படையில் வந்து தான் நான் போய் முன்ஜாமீன் கேட்டு வாங்கினேன். திரும்ப இதெல்லாம் முடியட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, டைம் இருக்குது. பொறுமையாக நம்ம வந்து என்னென்னலாம் தொடர்ந்து வருதுன்னு பார்ப்போம். பார்த்து நம்ம சட்டப்படி எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது நான் உங்களையும் சந்திக்கிறேன். நன்றி. போதும், இன்னைக்கு போதும் போதும் போதும்.